மகா சிவராத்திரி விரதம். மகா சிவராத்திரிங்கிறது சிவனுக்கு அற்புதமான ஒரு நாள். மகா சிவராத்திரி மாதந்தோறும் வருங்க. சிவராத்திரி அமாவாசைக்கு முன்னாடி மாதந்தோறும் வரும். அது மாதாந்திர சிவராத்திரி. மாசி மாசத்துல வரக்கூடிய சிவராத்திரிங்கிறது மகா சிவராத்திரி. அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு ராத்திரி தான் மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரியினுடைய விரதம் எப்படி கடைபிடிக்கணும்? காலையில் எழுந்த உடனே நல்லா குளிச்சுக்கிட்டு 6 மணிக்கு ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லி நெற்றி நிறையாக திருநீரை பூசிக்கணும். சிவன் மட்டுமே பெண்ணுக்கும் பாதி உரிமை கொடுத்தவர் சிவன் பெருமான். அர்த்தநாரீஸ்வரர். ஆண் பாதி பெண் பாதி. அவ்வளோ ஒரு இந்த உலகத்தையே இயக்கக்கூடியவர் சிவன் மட்டுமே. கர்ப்பிணி பெண் இருப்பீங்க, கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதவங்க இருப்பீங்க, வயதானவர்கள் இருப்பீங்க. அவங்கெல்லாம் சாப்பிடாம விரதம் இருக்க வேண்டியதில்லை. ஏதோ கொஞ்சம் உணவுகள் எடுத்து ஓம் நமச்சிவாயா அப்படின்ட்டு இறைவனுடைய மந்திரத்தை சொல்லி நீங்கள் விரதம் கடைபிடிக்கலாம். வீட்டில் சிவலிங்கம் வச்சுருப்பீங்க, வில்வேலை வச்சு அபிஷேக பூஜைகள் செய்யலாம். காலையில் உருவப்படம் வச்சுருப்பீங்க, சிவனுடைய உருவப்படம், அது மாலை அணிந்து இறைவனை பிரார்த்தனை செய்யலாம். இரவு 6 மணி முதல் காலை 6 மணி வரை இரவு சிவராத்திரி. அந்த சிவராத்திரியில் உங்கள் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு போய் 4 கால பூஜையில் மெயினாக கலந்து அந்த இறைவனை முழுமையாக பிரார்த்தனை செய்துக்கிட்டு ஓம் நமச்சிவாயா என்று உங்கள் மனசில் என்னென்ன ஒரு விஷயங்கள்லாம் தோணுதோ அதெல்லாம் மனசில் நல்ல விஷயங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இறைவன் பிரார்த்தனை செய்யணும். காலையில் 6 மணியோடு முடிச்சிடக்கூடாதுங்க. 4 கால பூஜை முழுமையாக முடித்த பிறகு உங்களால் முடிந்த ஒரு அன்னதானத்தை செய்யுங்க. 1000 பேர்த்துக்கு அன்னதானம் செய்ய முடியலனாலும் உங்களால் முடிந்ததை ஒரு அன்னதானத்தை செய்து ஓம் நமச்சிவாயா என்று விரதத்தை முடிங்க. சிறப்பாக இருக்கும்.